எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு லார்ட் சிவா. சிவபெருமான் உங்களுக்கு என்ன மெசேஜ் வச்சிருக்காங்க பாப்போம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1, இந்த இமேஜ். பைல் நம்பர் 2, in the image. Pile number 3. Okay, so இந்த 3 பைல்ல எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. more than 1 பைல் தாராளமாக சூஸ் பண்ணலாம். நீங்க சூஸ் பண்ற அந்த பைல் உங்க சூழ்நிலைக்கு மேட்ச் ஆகலைன்னா வேற ஒரு பைல் சூஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். பைல் நம்பர் 1. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு சிவபெருமான் என்ன மெசேஜ் வச்சுருக்காங்க? Okay, yes. Pile number 1. So pile number 1 பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, போல்ட்னஸ், தைரியம். தைரியம் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது உங்களுக்கு. ஒரு சில டைம்ல வந்து நீங்க எடுக்கிற முடிவுகள் சரியா தவறா அப்படிங்கிற ஒரு குழப்பங்கள்லே வந்துட்டு நிறைய வாழ்க்கையில நிறைய இடத்துல நீங்க முடிவு எடுக்காமையே விட்டு இருக்கீங்க. ஆனா அந்த தப்பை திரும்பியும் செஞ்சுட்டு இருக்கீங்க. இனி செய்யாதீங்க. சிவபெருமான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க உங்களோட வாழ்க்கையை உங்க கையில எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சீரியஸா ரொம்ப தைரியமா அதை வந்துட்டு நீங்க கொண்டு போகணும் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட திறமைகளாக இருக்கட்டும், உங்களோட ஆசைகள், இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா எல்லாமே வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் தான் வந்துட்டு சிவபெருமான் கொடுத்துருக்காங்க. உங்க லைஃப்ல வந்துட்டு நீங்க இன்னும் ஒரு சில தவறான உறவுகளோட தான் சுத்திட்டு இருக்கீங்க. அதை ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க. ஒரு சில டைம்ல வந்துட்டு நீங்க உங்களையே மறந்துடுறீங்க. இந்த ரீசன்ட் டைம்ஸ்ல இப்படிதான் போயிட்டு இருக்கு. ஆனா இந்த இடப்பட்ட டைம்ல ஒரு நல்ல வாய்ப்பு நீங்க விட்டு இருக்கீங்க. ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கு, அந்த வாய்ப்பு வந்தது தெரிஞ்சு வேணும்னே நீங்க அதை விட்டு இருக்கீங்க. ஒரு சில பேருக்கு தெரியல, நீங்க கவனிக்காம இருந்திருக்கீங்க. ஆனா அந்த கிடைச்ச வாய்ப்பை நீங்க அருமையா யூஸ் பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்க லைஃப்ல ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கும். உங்களோட வேலை சம்பந்தப்பட்ட ப்ரொஃபஷனல் லைஃபை பொறுத்த வரைக்கும் எந்த வேலை நீங்க செய்யறதாக இருந்தாலும் கொஞ்சம் யோசிச்சுட்டு பொறுமையா செய்யுங்க. ஏன்னா ரொம்ப ஹரிபரியா செய்யறீங்க. அதாவது ரொம்ப இந்த ஒரு டைம்ல நான் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபாஸ்டா எல்லாம் செய்யறீங்க. அந்த டைம்ல கரெக்டா முடிக்கிறீங்க. ஆனா அந்த வேலையில உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் இல்லை, கொஞ்சம் கூட திருப்தி இல்லை. ஏதோ செய்யணும்னு செய்யறீங்க. ஆனா சிவபெருமான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட லைஃப்ல நீங்க எந்த இடத்துலயுமே பொறுமையாக இருந்து
ஒரு சில வேலைகளை செஞ்சா அது நல்லா இருக்கும், அது உங்களுக்கு நல்லா செட் ஆகும். மற்றவங்க சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு எந்த வேலையும் சீக்கிரமா செஞ்சு முடிச்சிட்டீங்க, அந்த ஒரு டாஸ்க் மாதிரி ஒரு சில வேலைகள் செய்யறீங்கல்ல, அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இந்த ஒரு டைம்ல வந்து உங்க எதிர்கால சம்பந்தப்பட்ட ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதாவது ஒரு வாய்ப்பு வந்துட்டு உங்களோட கெரியர்ல வந்துட்டு வர்றதுக்கு ஒரு ஒரு சான்ஸ் இருக்கு. இது வந்து செகண்ட் சான்ஸ். உங்களுக்கு வந்து சிவபெருமான் ஒரு செகண்ட் சான்ஸ் கொடுக்கறாங்க, இன்னொரு வாய்ப்பு தராங்க. ஸோ நீங்க எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவு முக்கியமா உங்களோட வாழ்க்கையில ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு முடிவு. அது உங்களோட வரக்கூடிய நாள்ல நீங்க எந்த டைரக்ஷன்ல போறீங்க, உங்க பாதை எது, உங்களோட ஜேர்னி எது அப்படிங்கறத அது டிசைட் பண்ணும். ஓகேங்களா? அண்ட் நீங்க வந்து ஒரு டெஃபினெட்லி நீங்க வந்து கல்யாணம் ஆயிருந்தாலும் சரி, இப்போ நீங்க மேரீடு இல்லைன்னா வந்துட்டு இன்னும் சிங்கிளா தான் இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்க ஒரு பெஸ்ட் பேரண்டா இருப்பீங்க. அது வந்து சிவபெருமான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு 100% சொல்றாங்க. நீங்க டெஃபினெட்லி ஒரு நல்ல ஒரு குட் பேரண்டா இருப்பீங்க, ஒரு சப்போர்ட்டிவான ஒரு பேரண்டாக இருப்பீங்க. அண்ட் அதே மாதிரி ஒரு ரோல் மாடலாக கூட ஒரு சில பேர் வந்துட்டு இருப்பீங்க. ஸோ அதுல வந்து எந்த மாற்றமும் கிடையாது. இது ஒரு பிளஸ்ஸிங்காவே கூட நீங்க வச்சுக்கோங்க. ஓகே, willpower, forgiveness. Yes, ஃபைல் நம்பர் 1க்கு நிறைய டேலண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஒரு ஸ்கில்ஸ், ஆக்சுவலி உங்களுக்கு ஸ்கில்ஸ் வந்து நல்லா இருக்கு. ஆனா உங்களோட ப்ராப்ளம் என்ன, பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டா பேலன்ஸ் பண்ண முடியல. நீங்க வந்து எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் வாழ்க்கையில, எதுக்கு வந்து கொடுக்க கூடாது அப்படின்றதுல தெளிவா இல்லை. ஒரு சில டைம்ல ஒரு மாதிரி இருக்கீங்க, வேற சில டைம்ல வேற ஒரு விஷயத்துக்கு முக்கியத்துவம் தரீங்க. ஸோ அதுதான் வந்து பிரச்சனையா இருக்கு. பட் பேலன்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபர்கிவ்னஸ், சிவபெருமான் வந்துட்டு உங்ககிட்ட ஒருத்தவங்க மன்னிப்பு கேட்டு வருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது யாரா வேணா இருக்கலாம். அவங்க உங்களுக்கு வந்துட்டு உங்களை காயப்படுத்தி இருக்காங்க, நீங்க அவங்கள ரொம்ப நம்பி இருக்கீங்க, ஒரு ஃபேமிலி மாதிரி நீங்க அவங்கள வந்து நினைச்சிருக்கலாம். ஆனா அவங்க உங்களை காயப்படுத்தி இருக்காங்க. ஸோ அவங்க மன்னிப்பு கேட்டு வருவாங்க. நீங்க பிடிவாதம் பிடிக்காம மன்னிச்சுட்டு விட்டுடுங்க. அந்த பழைய பிரச்சனைகள் எதையும் திருப்பி மறுபடியும் பெருசாக்க வேண்டாம். மன்னிப்பு கேட்டு வந்தா மன்னிச்சிடுங்க. ஃபர்கிவ்னஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டைம்ல ஃபர்கிவ்னஸ் வந்துட்டு பைல் நம்பர் 1க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் சிவபெருமான் வந்துட்டு ரொம்ப இப்போ உங்களுக்கு இந்த டைம்ல என்ன மெசேஜ் வேணுமோ அதை கிளியரா வந்து கொடுத்துருக்காங்க, எஸ்பெஷலி இந்த ஒரு மந்த்துக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த ஜூனுக்கு வந்துட்டு இந்த விஷயங்கள்ல நீங்க கொஞ்சம் அலர்ட்டா இருங்க. ஓகேங்களா? ஒரு சில ஆப்பர்ச்சுனிட்டிஸை விட்டுருக்கீங்க, பட் செகண்ட் சான்ஸ் தராங்க, இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்? So that's all for pile number 1. Thank you. Pile number 2. ஸோ யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். பைல் நம்பர் 2 வந்து சிவபெருமான் சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு ஸ்டக்கான மாதிரி ஒரு ஃபீலிங் காமிக்குதுங்க. ஸோ கொஞ்சம் வந்து அலர்ட்டாக இருங்க, கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்படி இல்லைன்னா வந்து நீங்கள் ஒரு இந்த ரீசெண்ட் டைமில் எஸ்பெஷலி இந்த ஒரு மந்த் வச்சுக்கோங்களேன், இந்த ஜூன் மந்த் வந்துட்டு ஏதோ ஒரு இதில் நீங்கள் ஸ்டக் ஆகிற மாதிரி தெரியுது. என்ன முடிவெடுக்கிறது, என்ன செய்யறது, என்ன பேசுறதுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு பிளாங்க் ஆகும்ல ஒரு சில டைமில், அந்த மாதிரி தெரியுது. ஆனால் இந்த ஒரு மந்த் ஜூனை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 2, எஸ், பைல் நம்பர் 2 வந்துட்டு ஒரு நாளையுமே கண்டிப்பாக நீங்க வந்து பயன்படுத்திக்கணும். ஏன்னா சிவபெருமான் உங்களுக்கு சொல்ற விஷயம் வந்துட்டு
ஒரு நல்ல குட் நியூஸ், நல்ல ஒரு செலிப்ரேஷன் அப்படிங்கிறது இந்த ஒரு மந்த் வந்து பைல் நம்பர் 2க்கு இருக்கு. அது வந்து மந்தோட பிகினிங்கா இருக்கலாம், இல்ல மிட்டா இருக்கலாம், இல்ல எண்டா கூட இருக்கலாம். ஒரு சில பேருக்கு வந்துட்டு மோஸ்ட்லி செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஜூன் தான் வரும். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் பி ஹாப்பி. கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம், போல்ட்னஸ் முக்கியம், செல்ஃப் லவ் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ரொம்ப வந்துட்டு யோசிக்காதீங்க. நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்க டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. ஆனா அது அவ்வளவு டீப்பா ரொம்ப ஆழமா போய் ஒரு ஒரு விஷயத்தையும் நீங்க ஆராய்ச்சி பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு சிவபெருமான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க உங்க டைமை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா இனிமேல் அதை பண்ணாதீங்க. ஓகே, ஜஸ்ட் உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அந்த விஷயத்த வந்துட்டு செய்ய ஆரம்பிங்க. எது செய்யறதாக இருந்தாலும் ஜஸ்ட் ஸ்ட்ரெஸ் இல்லாம கூலா செய்யுங்க. ஓகேங்களா? அண்ட் அதை தைரியத்தோட செய்யணும். கான்ஃபிடென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு இந்த ஒரு மந்த் எஸ்பெஷலி வரக்கூடிய டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஃபேமிலியோட சப்போர்ட் இருக்கும். ஃபேமிலியோட ஒரு எங்கேயாவது அடிக்கடி ஒரு டூர் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா கொஞ்சம் செலவுகள் வந்துட்டு நீங்க தான் பண்ற மாதிரி வரும். எஸ், எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு உங்க சைட்ல தான் அதிகமா தெரியுது. பட் ஆனா நீங்க பண்ற ஒரு ஒரு எக்ஸ்பென்சஸ் இந்த ஒரு மந்த் திருப்பி உங்களுக்கு ஒரு ஃபேவரை தான் கொடுக்கும். நீங்க இப்போ உங்க ஃபேமிலிக்காகவோ இல்லை யாருக்காகவும் எந்த செலவு பண்ணீங்கன்னாலுமே அது ஏதோ ஒரு விதத்துல உங்களுக்கு ஒரு நன்மை தான் கொடுக்குமே தவிர நீங்க வந்து ரிக்ரெட் பண்ற மாதிரி இருக்காது. ரொம்ப யோசிக்காதீங்க. அது ஒரு ஒரு விஷயம் தான் வந்து அடிக்கடி சொல்றது. இந்த ஆராய்ச்சிலாம் பண்ற மாதிரி இருந்தா பண்ணாதீங்க. பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு ஆராய்ச்சிலாம் வேண்டாம். அண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லவ் ஃபீலிங்கிறது நல்லா இருக்குங்க. ஒரு ப்ரப்போசல் வரும். சரி, பீப்புள் வந்துட்டு உங்களை சைலண்டா வாட்ச் பண்றாங்க. அண்ட் பட் ஆனால் உங்ககிட்ட வந்துட்டு ஒரு எப்படி அப்ரோச் பண்றது, எப்படி வந்து சொல்றது, ஒரு முறையா சொல்றதுக்கு தெரியல. ஸோ அதனால தேவையில்லாத வேலையை பண்ணிட்டு வந்து ஒரு ப்ராப்ளம்ல சிக்கிக்கிற மாதிரி இருக்கு. பட் ஆனால் இந்த டைம்ல பார்க்குறப்போ வந்துட்டு கண்டிப்பாக பைல் நம்பர் 2க்கு ஒரு நல்ல ப்ரப்போசல் அப்படிங்கிறது இருக்கும். ஏதோ ஒரு ஒரு நல்ல அஃபெக்ஷன் உங்களை நோக்கி வரும்னு வைங்களேன். ஒரு ஒரு லவ் ஃபீலிங் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்துட்டு இந்த ஒரு மந்த்ல இருக்க வாய்ப்புகள் அதிகம். பைல் நம்பர் 2க்கு பிஹேவியர் ரொம்ப முக்கியங்க. இந்த ஒரு மந்த் வந்துட்டு நீங்க நடந்துக்கிற விதம், பேசுற விதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பீப்புள் வாட்ச் பண்ணுவாங்க இந்த ஒரு மந்த் பைல் நம்பர் 2. ஓகேங்களா? ஸோ நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ உங்களை ஜட்ஜ் பண்ணுவாங்க. அதே சமயம் வந்துட்டு உங்களுக்கான ஒரு குட் நியூஸ், ஒரு நல்ல நல்ல விஷயம் வந்துட்டு உங்களை நோக்கி வரும். ஓகே, கேரியர் அண்ட் இன்ஸ்பிரேஷன். எஸ், கெரியர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல வந்துட்டு பைல் நம்பர் 2க்கு வந்து மோட்டிவேஷன் நிறைய தேவை. இப்போ கரண்ட்லி வந்துட்டு கெரியர்ல வந்து கொஞ்சம் முன்னேற்றம் இல்லாம ஒரு மாதிரி போர் அடிச்ச மாதிரி இருக்கு பைல் நம்பர் 2க்கு. பட் ஆனா வந்துட்டு இதோட ஸ்டாப் பண்ணாதீங்க. கொஞ்சம் புதுசா செய்ய ஆரம்பிங்க. ஸோ இன்ஸ்பிரேஷன். எஸ், சி பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் நீங்க கெரியர்ல ஒரு பிரேக் வர மாதிரியும் காமிக்குது. ஒரு சில பேருக்கு வரக்கூடிய டேஸ்ல கொஞ்சம் பிரேக் எடுக்கலாம். அண்ட் உங்களோட அந்த லேசினஸ்னாலேயோ உங்களோட அந்த ஒரு கேர்லெஸ்னஸ்னாலேயோ உங்களோட வேலையில ஒரு பிரச்சனைகள் வர மாதிரியும் தெரியுது. ஸோ கவனம். ஓகேங்களா? எது செய்யறதாக இருந்தாலும் மனசார ஒரு விஷயம் வந்து செய்யுங்க. அண்ட் அதை பத்தின ஒரு முழு நாலேஜ் இருந்ததுக்கப்புறம் அந்த ஒரு வேலையை செய்யுங்க. அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு ஒரு பேட் நேம் வரத்துக்கும் இல்லை நீங்க உங்க மேல பழி போடுறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அதனால கெரியர் சம்பந்தப்பட்ட விஷயம், ப்ரொஃபஷனல் அப்படின்னு போயிட்டீங்கன்னா கவனம், கொஞ்சம் கவனம் அதிகமாவே வந்துட்டு இருக்கணும். அண்ட் பைல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் அதாவது மெசேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா சிவபெருமான் கிட்ட இருந்து உங்களுக்கு கிடைக்குது. ஆனா முழுமையா கிடைக்கிற மாதிரி வந்துட்டு வரல. பிகாஸ் ஏதோ ஒரு விஷயம் வந்து மிஸ் ஆகுது இந்த இடத்துல உங்க சைட்ல இருந்துதான். அதாவது நீங்களாவே வந்துட்டு இல்ல. பைல் நம்பர் 2 உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சில டைம்ல ரொம்ப சூப்பரா இருப்பீங்க. 100%
ஒரு சில டைம்ல ரொம்ப லோவா இருப்பீங்க, அதுவும் 100%. எய்தர் டாப் இல்லைன்னா வந்துட்டு பாட்டம், இந்த மாதிரி தான் வந்து இருக்கீங்க. ஸோ இந்த ஒரு ரேஞ்ச்ல வந்துட்டு உங்களோட எமோஷன்ஸாக இருக்கட்டும், உங்க ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், ரொம்ப அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டே இருக்கு. இதுல வந்து நீங்க நிதானமாவுமே இல்லை, பொறுமையாவுமே இல்லை இந்த டைம்ல. அண்ட் வரக்கூடிய டேஸுமே வந்துட்டு உங்களுக்கு அப்படிதான் காமிக்குது. ஸோ கொஞ்சம் கவனம் தேவை. ஓகேங்களா? ஒரு குட் நியூஸ், ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் எல்லாம் உங்களை நோக்கி வர்றப்போ கொஞ்சம் பொறுமை தேவை. அண்ட் கெரியர் சம்பந்தப்பட்ட விஷயம், ஃபைனான்ஷியல் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல வந்து ரொம்ப வந்து உங்களுக்கு இந்த மந்த் கொஞ்சம் ஒரு நர்வஸ் ஆக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. தேவையில்லாத குழப்பங்கள், பயம், நைட்டு தூக்கம் வராம இருக்கிறதுக்கு மோஸ்ட்லி கெரியர் அண்ட் ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்டது ஒரு காரணமாக இருக்கும். ஸோ நிறைய இன்ஸ்பிரேஷன் தேவை, நிறைய மோட்டிவேஷன் தேவை பைல் நம்பர் 2க்கு. அது ஒன் மோர் திங், பிளேம் பண்ணாதீங்க. எல்லா சின்ன சின்ன விஷயத்துக்குமே பைல் நம்பர் 2 வந்து பிளேம் பண்ணிட்டே இருக்கீங்க, ஏதோ ஒரு குறை சொல்லிட்டே இருக்கீங்க. ஸோ அதை ஸ்டாப் பண்ணுங்க. பிகாஸ் ஒரு பிரேக் ஒரு பிளாக்கேஜ் இல்லை ஏதோ ஒரு தடைகள் அப்படின்னு பார்த்துக்கிட்டா உங்க சைட்ல இருந்து தான் காமிக்குது. ஸோ சிவபெருமான் வந்து நல்ல பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க, இந்த பிரச்சனைகள் பைல் நம்பர் 2க்கு வந்துட்டு இருக்கு, அதை நீங்க சரி பண்ணல அப்படின்னா அது வரக்கூடிய டேஸ்லயும் கண்டினியூ ஆகுதுன்னு. இன்ஃபேக்ட் பைல் நம்பர் 2 நீங்க டெய்லியும் வந்துட்டு ஓம் நம சிவாயங்கிற மந்திரத்தை சொல்லுங்க. கொஞ்ச நேரமாவது விளக்கேற்றி வச்சுட்டு வந்துட்டு ப்ரே பண்ணுங்க. ஓகே, இல்லை ஒரு சாங்ஸ் கூட வந்துட்டு சிவபெருமானோட சாங்ஸ் கூட இல்லை அந்த மந்திரங்கள் கூட வந்துட்டு நீங்க ஆஃபன் கேட்கறது வந்து உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் கொடுக்கும், ஒரு தெளிவையும் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ வந்து இடையில பிரேக் ஆச்சு, உங்களால கண்டினியூ பண்ண முடியலன்னா கூட அகைன் ரீஸ்டார்ட் பண்றதும் தப்பு இல்லை. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்து பார்ப்போம். ஸோ சிவபெருமான் என்ன மெசேஜ் வச்சிருக்காங்க? What is this? 7 of Cups. Okay. ஓகே, ஸோ நிறைய குழப்பங்கள் தெரியுது. வரக்கூடிய டேஸ்ல வந்து குழப்பங்கள் காமிக்குதுங்க. எஸ், சி பைல் நம்பர் 3க்கு ஒரு கொஞ்சம் ப்ரிப்பேர்டா இருங்க. ஏன்னா வரக்கூடிய டேஸ்ல ஒரு ஸ்ட்ராங்கா, இப்போ உங்களுக்கு வீடு பிரச்சனையா இருக்கு, சேல் ஆகல, ஒரு நில பிரச்சனையா இருக்கு, சேல் ஆகல அப்படின்னு நினைச்சீங்கன்னா டெஃபினெட்லி அது சேல் ஆயிடும். அண்ட் இடமாற்றம் இருக்கும். ஒரு சில பேர் நீங்க வேற ஊருக்கு ஷிஃப்ட் பண்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. இப்போ ரெண்ட் ஹவுஸ்ல இருக்கீங்கன்னா சொந்த வீடு கட்டி போற அளவுக்கு கூட ஒரு நல்ல ஒரு நியூஸ் உங்களை தேடி வரும். எது தடைகளா இருக்குதோ அந்த தடைகள் விலகும் உங்களோட இடமாற்றத்துக்கு. ஓகேங்களா? இடமாற்றம்ங்கிறது வந்து வெரி சூன் வந்துட்டு இருக்கும். பட் அது வந்து கொஞ்சம் ஒரு குழப்பத்தை கொடுத்துட்டு தான் உங்களுக்கு அது கிடைக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 3, எஸ், ஒரு புது ஜேர்னி, புது வாழ்க்கை, புது அனுபவம், புது இடங்கள் அப்படிங்கிறது வந்து வரக்கூடிய டேஸ்ல வந்து இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள்ல கன்ஃபியூஷன் அதிகமாக இருக்கும். என்ன முடிவு எடுக்கலாம், நம்ம கரெக்டா தான் எடுக்கிறோமா அப்படின்ற மாதிரி உங்களை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. நீங்களே சரியான முடிவு எடுத்திருந்தா கூட சுத்தி இருக்கவங்க குழப்பி விட்டுருவாங்க. ஸோ இந்த கன்ஃபியூஷன் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க. ஆனா வந்துட்டு கண்டிப்பாக இடமாற்றம் நல்லாவே தெரியுது. இது வந்து நீங்க ரொம்ப நாளா வேண்டின ஒரு விஷயம். கடவுள் வந்துட்டு இந்த டைம், சிவபெருமான் வந்துட்டு இந்த டைம் உங்களுக்கு தராங்க. அண்ட் சி எமோஷன்ஸ், ஹாப்பி டியர்ஸ், ஆனந்த கண்ணீர் சொல்வோம்ல, அது கண்டிப்பாக வந்துட்டு இருக்கும். நீங்க உங்களை நினைச்சு பெருமைப்படுற மாதிரி உங்களோட ஃபேமிலியும் உங்களை நினைச்சு பெருமைப்படுவாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல உங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு தடை இருந்துச்சு அப்படின்னா அந்த ஒரு தடை விலகும். டெஃபினெட்லி ஒரு ஹாப்பி டியர்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஓகேங்களா? அண்ட் திடீர் ஒரு என்ன சொல்றது, ஆல் ஆஃப் அ சடன் திடீர்னு ஒரு அஃபெக்ஷன் கிடைக்கும். எங்க இருந்தோ
ஒரு அன்பு, காதல், சம்திங் வந்துட்டு ஒரு லவ்லி ஃபீலிங் வந்துட்டு இருக்கும். பட் ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயம் இருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஆல்தோ ஒரு நல்ல விஷயம் சிவபெருமான் உங்களுக்கு கொடுத்தா கூட ஒரு விஷயத்துல கவனமாக இருக்க சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க எடுக்கக்கூடிய அந்த முடிவுகள். ஓகேங்களா? ஏன்னா வந்து பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்துட்டு நீங்க எடுக்கிற எல்லா முடிவுகள்லயுமே நிறைய கன்ஃபியூஷன் வருது, நிறைய தடங்கள் வருது. நீங்க ஒண்ணு நினைக்கிறீங்க, நடக்கிறது என்னமோ வேறையா தான் இருக்கு. ஸோ அதனால எடுக்கிற முடிவுகள் வந்துட்டு கவனம், அண்ட் உங்களோட உள்மனசு சொல்றதை கேட்டுட்டு எடுங்க. ரைட்? அண்ட் இன்னொரு குட் நியூஸ் உங்களை நோக்கி வர்றது என்ன அப்படின்னா, பழைய ஃப்ரெண்ட்ஷிப் மறுபடியும் ஒரு ரீஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஒரு லாங் டேர்ம் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பீங்கல்ல, லைக் ஸ்கூல் டேஸ், காலேஜ் டேஸ்ன்னு ரொம்ப வருஷ பழக்கங்கள் இருந்திருக்கும். அவங்க ரொம்ப வருஷமா பேசாம கூட இருந்திருப்பாங்க, லைக் ஏதோ அவங்களோட லைஃப்னு சொல்லிட்டு. பட் அந்த பர்சன் திருப்பி பேசுறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த பழைய ஃப்ரெண்ட்ஷிப் இடையில பிரேக் ஆயிருக்கும், திருப்பி மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகிறதுக்கு, அந்த ஒரு உறவு வந்து மறுபடியும் தொடங்கறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. Spirit guide, manifestation, wonderful. ஸோ நீங்கள் ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை தான் வந்துட்டு இந்த டைம் உங்களுக்கு வந்துட்டு சிவபெருமான் தராங்க. ஓகேங்களா? ஸோ பி ரெடி, அதை தான் சொல்கிறாங்க. அண்டு சரி, நீங்கள் வந்து உங்களோட சிவபெருமான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறது என்னன்னா, உங்களோட மைண்டு தான் உங்களுக்கான ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட். உங்களுக்கு வந்து உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, உங்களோட எது ஸ்ட்ராங்கு எது வீக்குன்னு கேட்டால் அது உங்கள் மைண்டு தான். அந்த உங்கள் மைண்டை நீங்கள் எவ்வளோ கரெக்டாக ஆக்சஸ் பண்ணுறீங்களோ, உங்களோட தாட்ஸில் இருந்து என்ன யோசிக்கிறீங்க, என்ன பிளான் பண்ணுறீங்க, இது எல்லாத்துலேயுமே வந்துட்டு ஒரு கவனம், பொறுமை இருந்துச்சு அப்படின்னா டெஃபினெட்லி அது உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணும். அதே மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணுறது, கற்பனை நிறைய யோசிக்கிறது, அண்ட் ரொம்ப வந்து எதிர்காலத்தை பற்றி நீங்களா ஒரு கனவு வந்து உருவாக்குறது, தேவையில்லாத ஒரு பயத்தை உருவாக்குறது, ஸோ இது எல்லாமே வந்துட்டு பிரச்சனைகள் தான் போய் முடியும். ஓகே, உங்களோட இந்த ஓவர் திங்கிங், ப்ரொகாஸ்டினேஷன்லாம் ஸ்டாப் பண்ணுங்க. அது உங்களுக்கு பெரிய வீக்னஸாக வந்து நிற்கும். ஸோ உங்களோட ஸ்பிரிட் கைடு உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க, சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் உங்களோட கனெக்ட் பண்ணக்கூடிய டைம். உங்களோட வெளி பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்துட்டு சிவபெருமான் சால்வ் பண்ணுவார். ஆனால் உங்களுக்குள்ளார ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனைகளை நீங்கள் தான் வந்துட்டு சால்வ் பண்ணணும். ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்குள்ளார உங்களோட ஷேடோ செல்ஃப் இல்லைன்னா உங்களோட சோல் என்ன வந்துட்டு சொல்லுதோ அதை கேளுங்க. அண்ட் உங்களுக்குள்ளார நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு, அதை சால்வ் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா வந்துட்டு இது ஒரு என்னதான் வந்து உங்களுக்கு சிவபெருமான் ஒரு நல்ல நியூஸ் கொடுத்தாலும் அது உங்களால வந்து அக்செப்ட் பண்ண முடியாது. ஸோ இது ஒரு வார்னிங் சைனாக கூட கொடுக்குறாங்க. பட் ஆனால் உங்களோட ஸ்பிரிட் கைட்ஸ் உங்களுக்கான ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கான ப்ரொடெக்ஷன் கொடுக்குறாங்க, ஒரு கைடன்ஸ் ஆல்சோ வந்து கொடுக்குறாங்க. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் சிம்பிள். உங்களோட இன்னர் செல்ஃபோட மோர் கனெக்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ that's all for pile number 3. Thank you.